ஆ ஆ பார்த்து மெதுவா மெதுவா. ஓகே. கண்ணு துருக்காதீங்க. ஓப்பன் யுவர் ஐசஸ். இப்ப தெரிதாங்க நம்ம எங்க வந்திருக்கிறோன்னு. சத்தியமா புரியல. எங்க வந்திருக்கோம்? ஏன் என்னங்க இப்படி இருக்கீங்க? நீங்க நான் ஸ்கூல்ல ஜெனரல் நாலேஜ்லாம் ஃபெயிலா? பொது அறிவுல ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. வெரி பேட். ஏங்க அப்ப நம்ம வந்திருக்கிறது வந்து நான் இல்ல, நான் தான் கராத்தே கிளாஸ். கராத்தே கிளாஸ்க்கு எதுக்கு வந்திருக்கோம்? இங்கதான் நீங்க வந்து என்னோட சமயோஜ புத்தி நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும். உங்களை நான் இங்க ஏன் கூட்டம் தானா, எதுக்கு? இனிமேல் தினம் காலையில 6 to 8 உங்களுக்கு இங்க தான் கராத்தே ட்ரைனிங். தினம் சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்க வந்து அப்படின்னு கத்தி கராத்தே கத்துக்கிறீங்க. நான் எதுக்குங்க கராத்தே கத்துக்கணும்? இப்ப கேட்டீங்கல்ல, குட் கொஸ்டின். அன்னைக்கு பார்ல என் ஃப்ரெண்டு, சாரி எனிமி, மேல கைய வச்சு சிலுமிசம் பண்ணால, இந்த விஷயத்தை என்கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல, இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? நம்ம நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைவுன்னு தெரியுது. நியூஸ் பேப்பரை திறந்து பார்த்தா என்ன இருக்குது? கற்பழிப்பு, ஈவ் டீச்சிங்கு, சிலிமிசம், லொட்டு லொசிக்கு. சி, இந்த விஷயம் என்ன ரொம்ப ஒரு மாதிரி பாதிச்சிச்சுங்க. நம்ம நாட்டு பொண்ணுங்களோட நிலைமை நினைச்சு நினைச்சு என் ரத்தம் கொதிச்சு கொதிச்சு அப்படியே கபாலம் வரைக்கும் வந்துச்சுங்க. அதனால பெண் பாதுகாப்பு ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் என் வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உங்களை இங்க கராத்தே கிளாஸுக்கு கூட்டு வந்திருக்கேன். ஏங்க, உங்களுக்கு மட்டும் கராத்தே தெரிஞ்சிருந்தா நீ இன்னும் ஆயிருக்கும். அந்த பரதேசி பையில அப்படியே லேடி ஜாக்கி சான் மாதிரி ஏர்ல ஜம்ப் பண்ணி பின்னால் இருக்க காலை சொயிட்டி சொயிட்டி அடிச்சு தும்சம் பண்ணிருக்க மாட்டீங்க. மிஸ் ஆயிடுச்சு. அந்த கோவங்க, அந்த கோவம் தான் என்னை இப்ப இந்த முடிவு எடுக்க வச்சிருக்கு. பரவாயில்ல, லேட்டானா பரவாயில்ல, கராத்தே கத்துக்கோங்க. இங்க ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 50,000 சொன்னாங்க. நம்ம அந்த மருதாணி போட்டியில லபக்கு 50,000 ஜெயிச்சு அதை கபக்குன்னு கூட நீங்க கட்டிட்டேன். இந்த பாருங்க, கூடிய சீக்கிரம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபுல்லா அந்த கராத்தே கத்துக்கின்னு இந்த பிளாக் பெல்ட் வாங்குறீங்க. என்ன கேட்காம நீங்க எதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டுனீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். நெவர். ஃப்ரண்ட்ல வச்ச கால பேக்ல எடுத்து வைக்க மாட்டோம் இந்த நாகராஜ். நம்ம இல்ல தரசிங்களா வந்து கராத்தே கத்துக்க கூடாதுன்னு யாருங்க சொன்னதே? Why are you feeling the shy? என்னதுக்கு வைக்கப்படுறீங்க? பெண்கள் கூச்ச உணர்வை விட்டுட்டு இந்த மாதிரி தற்காப்பு கலையை கத்துக்கணும். இது காலத்தின் கட்டாயம். எத்தனை நாள் உங்களை மாதிரி பெண்கள் அச்சம் அடம் நாணம் பயிர்ப்பட உங்களை நீங்களே கதவுக்கு பின்னாடி பூட்டி சிறப்படுத்திக்க போறீங்க. வெளியே வாங்க, தூக்கி கடாசுங்க. நீங்களா உங்களோட வெக்கத்தையும் உங்களோட அச்சத்தையும் தூக்கி வெளியே போடுங்க. எரிமலை மாதிரி வாங்க. நம்ம நாகராஜன் இப்படி மாறிட்டானா? நம்பவே முடியல. வேதாஜி வேதாஜிங்கிறான். கேட்கவே நல்லா இருக்கு. வேதாஜி எப்படி இந்த பேர் வைக்கணும்னு தோணுச்சு இவனுக்கு? அவ்வளவு அவசரமா அவளை கூப்பிட்டு உடனே கிளம்புன்னு அவசரப்படுத்தலாம். எங்க போயிருப்பான் அவளை கூட்டிக்கிட்டு? ஏதாவது பக்கத்தூர் போயிருப்பானோ? மகாபலிபுரம், பாண்டிச்சேரின்னு. But let them enjoy. எப்படியோ என்ஜாய் பண்ணலாம். சரி, ஜி டேய் இங்க பாருடா, மேல நிக்கிறப்பா. அப்பா இப்பதான் வெளியே போயிட்டு வரீங்களா? அது போயிட்டு வந்துட்டோம். ஆமா, நீங்க இங்க கடைக்கு போல? இன்னைக்கு லீவுடா. ஏன் கடை லீவு? எனக்கு லீவுடா. கேள்வி கேட்டுட்டே இருப்பான். மேல வாடா. வரேன். மாமா, காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா?
எதுக்குமா உனக்கு வீண் சிரமம்? நீயே டயர்டா வந்திருக்கிற, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே. டேய் நீ வாட மேல. ஆ. வாங்க நாகாஜி, வாங்க. அப்படி வாங்க நாகாஜி. எங்க போன விவரம் எல்லாம் சொல்லுவா. வாங்க ஜி, அப்படி உட்காருங்க ஜி, உட்காரு. அப்படி வேதாஜி. அப்புறம் என்ன நடக்குது? ஒண்ணும் நடக்கலையே. ஒண்ணு நடக்கலையா? இல்ல, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? டேய், என் நாகு கண்ணாவோட நடவடிக்கையில ஒரு சேஞ்ச் தெரியுது எனக்கு. அதுதான் உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு கேட்டேன். சொல்லு. நீ போன வேகத்தை பார்த்தா 2 பேரும் எங்கேயாவது 2 நாளாவது ஜாலியா தங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தேன். போன சுருக்குல வந்துட்டியே. போன இடம் ரொம்ப பக்கமா. சுத்த கல்லூரி மங்கலா இருக்கிறானே, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான். எப்பா, ஒன்றும் இல்லை, சும்மா போனோம், சும்மா வந்துட்டோம், அவ்வளோதான். டிரைவிங் தியேட்டர்ல இந்த நேரத்துக்கு ஒன்றும் சினிமா கிடையாது. இப்போ எப்படி சினிமா பார்த்தீங்க? நாங்கள் படம் பார்த்தோம்னு சொல்லவே இல்லையே. ஓ, அப்போ சாய்பாபா கோயிலுக்கு போயிருப்பீங்க. தரிசனம் நல்லா இருந்துச்சா? நான் காலையில் போகும்போதே சொன்ன கோயிலெல்லாம் போகலனே, நீங்கள் கவனிக்கலையா? ஆமா ஆமா, நீ அண்ணங்கிட்ட சொன்ன, நான் கவனிக்கல. ஆ, ஹோட்டலில் சாப்பிட்டு வரீங்க. இன்னும் சாப்பிடவே இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணும். சினிமாக்கும் போலங்கிறான், ஹோட்டலுக்கும் போலங்கிறான். பின்ன எங்க தான் போயிருப்பான்? அப்பா, என்னாச்சு? ஒண்ணுமில்லடா, உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி ஜோடியா ரொமான்டிக்கா ஈஸியா ரோடு பக்கம் டிரைவ் போயிட்டு ஏதாவது கஷ்ட வசூல் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவாங்களே, அந்த மாதிரி போயிருப்பியோன்னு பார்த்தேன். நீங்க இப்ப எதுக்கு கதகளி டான்ஸ்லாம் ஆடுறீங்க? உங்களுக்கு இன்னும் நாங்க எங்க போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒரு பர்சனல் மேட்டர்டா, அதெல்லாம் நான் கேட்பேனா? நான் கேட்காம நீ சொல்லிருவியே. அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பர்சனல்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயம்தான். அப்படியா? ம், அப்ப சொல்லு, எது வேண்டாம் சொல்லுடா, ஐ டோன்ட் மைண்ட். நாங்க எங்க போனோம்னா, சொல்லு. கராத்தே கிளாஸ். கராத்தியா? என்ன சொல்ற? ஆமாப்பா, காலம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா. இந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தா என்ன நியூஸ் வருது? என்ன வருது? இளம் பெண் கற்பழிப்பு, இளம் பெண்ணிடம் வாலிபர் ரகலை, இளம் பெண்ணிடம் ஈவ் டீசிங். அப்பா, நம்ம நாட்டில் பொண்ணுங்களுக்குலாம் பாதுகாப்பே இல்லப்பா. ஆமாடா, அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாட்டில் நடக்குது, நம்ம வீட்டில் நடக்கூடாது இல்லையா? அதனாலதான் நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு வேதவல்லிக்கு தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் கராத்தே கிளாஸ் கூட்டின்னு போனேன். ராஜா, அப்பா, ராஜா, சொல்லுங்கப்பா. நீ எங்கேயோ போயிட்டேன். நான் ஒன்னும் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தேன்டா. நீ சாதாரண ஆள் இல்லடா, ரொம்ப உயரத்துக்கு போயிட்ட. ஒரு எவரெஸ்ட் மேல ஏறி அந்த டென்சிங் கட்டாண்டா அவன் கொடியை நாட்டி விட்ட நீ. வெரி குட்ரா, வெரி குட். ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ டா. ஆனா நான் ஒன்னுமா சாதாரணமா நினைச்சிட்டேன்டா. எங்கேயோ சினிமா போனேன், டிராமா போனேன், பீச் போனேன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நீ என்ன வேலை பண்ணிருக்கிற? பின்னிட்டடா. தேங்க்யூ. அப்போ நாளையில இருந்து வேதவல்லி, சாரி வேதாஜி தினம் கராத்தே கிளாஸுக்கு போகணும்.